வணக்கம் நண்பர்களே. நம்ம பார்த்தீங்கன்னா, ராணிப்பேட்டை மாவட்டம் ரத்னகிரி அடுத்த மாங்குப்ப கிராமம். நம்ம யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க நண்பர்களே. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வேலூர் போயிருந்தோங்க. நம்ம ஆம்பு கொஞ்சம் ரீவொர்க் பண்ண வேண்டிய வேலை ஒண்ணு வந்துருந்துச்சு. சரி, அதனால நம்ம ஐசி நம்மகிட்ட ஸ்டாக் இல்ல. அதனால நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம வேலூர் அமர் எலக்ட்ரானிக் தான் வாங்குறது. அதனால வேலூர் அமர் எலக்ட்ரானிக் போயிட்டு முதல்ல சண்டே மார்க்கெட்டுக்கு தாங்க போனோம். ஏன்னா, சண்டே மார்க்கெட்டு காலை 8 மணிலேருந்து 7 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். அமர் எலக்ட்ரானிக் வந்து பார்த்திங்கன்னா, ஞாயித்துக்கிழமை அ மத்தியானம் 1 மணி வரையும் தான் இருக்கும், 2 மணி வரையும் தான் இருக்கும். அதனால் காலைல 10 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதனால் லேட் ஆன பட்சத்தில் சும்மா அப்படி போயிட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு போனேங்க. அதை பார்க்க போனத்துல ஒரு லைட் விற்றுருந்தாங்க. ரூ. 50 சொன்னாங்க. அதனால் வாங்கிட்டு வந்துருக்குங்க. இது வந்து இந்த என்ன சொல்கிறது, நைட்டில் மாட்டிக்கின்னு போவாங்கள்ல, நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய யூடியூப்பில். அந்த மாதிரி லைட் தான் வாங்கிட்டு வந்தேங்க. இதை பிரித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அது ஒர்க் ஆகாது. ஒர்க் ஆகாதுன்னு நல்லா தெரியும். இருந்தாலும் வாங்கிட்டு வந்துடும். ஏன்னா பாக்ஸோடு இருந்துச்சு, கவரோடு இருந்துச்சு. சரி, அதனால் வாங்கிட்டு வந்துருக்குங்க. அதுதான் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. குவாலிட்டி பார்த்திங்கன்னா புதுசாக தான் இருக்குது. பல புதுசாக தான் இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா என்ன பிரச்சனைன்னு தெரியாது நமக்கு. ஓகேங்களா? இதை பார்க்கணும். இதை அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போங்க. இப்போ வந்த வீடியோவை என்னென்னு முதல்ல பார்த்துருவோம். ஓகேங்களா? இது அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பவர் பேங்க் மாதிரி கிடச்சிச்சிங்க. உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், பவர் பேங்க் மாதிரி. முன்னாடி லைட்டு போடுற மாதிரி இருக்குது. ஆனால் ஆன் பண்ணால் ஆன் ஆகலை. என்ன சரிங்களா? ஆன் பண்ணால் ஆன் ஆக மாட்டேங்குது. இது ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும் என்ன இருக்குது இந்த பவர் பேங்க்கில் அப்படின்னு பார்ப்போம். நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். வெயிட் பண்ணுங்கள். இதுக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து லெட் ஆசிட் பேட்ரி இல்லை லித்தியம் அயன் பேட்ரி தான் கொடுத்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். லித்தியம் அயன் பேட்ரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன். பார்ப்போம் லித்தியம் அயன் பேட்ரி இருக்கா இல்லை லெட் ஆசிட் பேட்ரி தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போங்க. ஓப்பன் பண்ணுறேன், பார்க்கலாம். லெட் ஆசிட் பேட்டரியாக இருந்தால் சந்தோஷப்படலாம். ஓகேங்களா? அதுவே லித்தியம் அயன் பேட்டரியாக இருந்தால் சந்தோஷப்படலாம். சாரி, லெட் ஆசிட் பேட்டரியாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டம்தாங்க. நான் லெட் ஆசிட் பேட்டரி வாங்கி போட்டு சரி செய்யணுன்னா கஷ்டம். இருங்க பார்ப்போம். லெட் ஆசிட் இருந்தால் பார்த்தீங்கன்னா ஆசிட் பேட்டரி தாங்க இருக்குது. அச்சோ, ஏமாந்துட்டுமே. என்ன பண்ணுறது, ஏமாந்துட்டோம். சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. லித்தியம் அயன் பேட்டரியாக தான் இருக்கும்னு நினச்சேன். லித்தியம் அயன் பேட்டரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணேன். சரி, ஓகே, ஆசிட் பேட்டரி தான் கிடச்சிருக்கு நமக்கு. இதை வந்து நம்ம சரி செய்யலாம். சரி செய்யலான்னா நம்ம லித்தியம் அயன் பேட்டரி தான் சரி செய்யணும். சரி, பார்ப்போம். இந்த ஒரு வீடியோவில் இணைச்சி போடுறேன். இல்லை அப்படின்னாக்கா இதை மட்டும் பார்த்துட்டு அடுத்த ஒரு வீடியோவில் போடுவோம். முதல்ல ஆன் பண்ணால் ஆனும் ஆகலை. அதனால் இது என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. சரி, பார்ப்போம். இருங்க, என்ன பவர் சப்ளை கொடுத்து செக் பண்ணி பார்த்துருவோம். ஆன் ஆகுதான்னு முதல்ல. ஆன் ஆகிடுச்சுன்னா உடனே நம்ம லித்தியம் அயன் பேட்டரியை வந்து மாற்றி செக் பண்ணி பார்ப்போம். ஆன் பண்ணி போட்டு பார்ப்போம், சொருவோம் ஏறுதான்னு. ஏறுதுங்க. உங்களுக்கு தெரியுதா இல்லைன்னு தெரில. இருங்க ஒரு நிமிஷம். அதான், இப்போ தெரியும் பாருங்கள். சிவப்பு கலர் லைட் எரியுதுங்களா? ஆன் ஆகுதுங்க. ஓகே, இருங்க, அப்படியே ப்ரெஷ்ஷபிள் சுவிட்ச் அழுத்து பார்ப்போம். ஐயோ, ப்ரெஷ்ஷபிள் சுவிட்ச் அழுத்தி பார்த்துட்டு ஆன் ஆகுதா? ஆன் ஆகுதுங்க. அப்போது பேட்ரி தாங்க பிரச்சனை. இதில் 2 விதமாக இருக்குங்க. பவரு மினிமம். சூப்பருங்க. ஓகே, அப்போ பேட்ரி தான் பிரச்சனை. நம்ம பேட்ரி மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. லித்தியம் அயன் பேட்டரியாக கூட வாங்கி இது ஒரு பவர் பேங்க்காகவும் லைட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஓகே, பரவாயில்ல. அடுத்த ஒரு வீடியோவில் லித்தியம் அயன் பேட்டரியை இதில் போட்டு ரெடி பண்ணிட்டு நான் உங்களுக்கு வீடியோஸில் போடுறேங்க. நன்றிங்க, வணக்கங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெடி பண்ணிட்டுங்க பவர் பேங்க்கு. அதில் லெட் ஆசிட் பேட்டரி தான் இருந்துச்சு.
ஆசிட் பேட்டரியை மாற்றிட்டு இப்போ வந்து லித்தியம் அயன் பேட்டரி போட்டிருக்குங்க. நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரி லேப்டாப் பேட்டரி பழசு இருந்துச்சுங்க. நம்ம அதுவும் சண்டே மார்க்கெட்டில் வாங்கினது தான். அந்த லேப்டாப் பேட்டரி இருந்துச்சு. ஒரு 3 பேட்டரி அது 2000 mAhன்னு போட்டிருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பேட்டரி எடுத்திருக்கோம். 3 பேட்டரினா ஒரு 6000 mAh. 6000 mAh ஓல்டுன்றதுனால மேக்ஸிமம் ஒரு 300 mAhயாவது வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம். 1000னா கூட 2000 3000 mAhயாவது வரணும். பார்ப்போம். நம்ம பற்ற வச்சுட்டுங்க. அதுலேருந்து ஒயரெல்லாம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்ததா, அதனால் லென்த்தாக போட்டு நம்ம ஆம்பிளிஃபையர் போகிற ஒயரே போட்டு பண்ணிட்டுங்க. பார்த்துக்குங்க. லித்தியம் அயான் பேட்டரி தான் 3 பேட்டரியும் டேப் அடித்து போட்டாச்சு. இது வந்து ப்ளஸ் வோல்ட்டு, இது மைனஸ் வோல்ட்டு. இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னாக்கா, இதை மேலே வந்து கவர் வச்சு மூடிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக பேக்கிங் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து சார்ஜ் போட்டு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபோனில் கனெக்ட் பண்ணி சார்ஜ் ஏறுதா அப்படின்னு செக் பண்ணி காமிக்கிறேங்க. கவர் போட்டு மூடியாச்சுங்க. பார்த்துக்குங்க, கவர் போட்டு மூடியாச்சு. இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம் எரியுதான்னு சொல்லிட்டு. எரியுதுங்க. 2 பவர் கொடுத்துருக்காங்க. இதுலேயே பிரைட்னஸ்ஸு ஆஃப் ஆயிடுச்சுங்க. ஃபஸ்ட்டு 2வது நல்லா பிரைட்டாக தாங்க எரியுது. நல்லா பவராக தெரியுது. நல்லா தான் இருக்குது. ஒரு எமர்ஜென்சி லைட்டு ரெடி. ஒரு யூஎஸ்பிக்கும் ரெடி ஆகிடுங்க. இருங்க நம்ம சார்ஜ் போட்டு யூஎஸ்பி ஆன் ஆகுதா ஃபோனு கனெக்ட் பண்ணி பார்ப்போங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபோனை கனெக்ட் பண்ண போகிறோம். பாருங்கள் ஆன் ஆகுதா இல்லையான்ட்டு பார்த்துருவோம். வெயிட் பண்ணுங்கள். ஏறுதுங்க. சார்ஜ் ஏறுதுங்க. உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? சார்ஜ் கனெக்ட் ஆகுதுங்க. ஓகே. ஒரு பவர் பேங்க்கும் ரெடி, எமர்ஜென்சி லைட்டும் ரெடி. ஓகேங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதே மாதிரி அந்த ஒரு லைட்டையும் செக் பண்ணி பார்ப்போங்க. ஓகே, நன்றி. நம்ம யூடியூப் சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகேங்க, தேங்க்யூ.